அன்பார்ந்த சோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவை ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா என் அன்பு சோதரர்களே? உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். இலவசமாக உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகளை தரவும் நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் தூர இடத்தில் இருந்தால் வாட்ஸ்அப்பின் மூலம் உங்களிடத்தில் தொடர்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, ஆம், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் எமது உளம் கனிந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்காக உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் நிதி சம்பந்தமானது அல்ல. ஆம், இக்காணொலியை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டு தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு உடன் பங்காளிகளாய் இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேளைக்காக உம்முடைய கரத்திலே நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, உம்மாலை எமக்கு தந்த ஆசீர்வாதங்கள் கிருபையாய் இரட்சிப்பாய் இலவசமாய் தந்திருக்கின்றீர். கர்த்தாவே, அதை நாங்கள் ருசிக்க, அதை அனுபவிக்க கிருபையை தாருங்கள். இந்த வேளையிலும் உலகங்களும் துன்பமும் துயரமும் வேதனைகளும் வியாதிகளும் நிறைந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கின்றோம். கர்த்தாவே, எங்கும் கொலைகளும் கொள்ளை நோய்களும் போதை வஸ்துகளின் அடிமைத்தனங்களும் உம்முடைய வருகைக்கு முரணான செயல்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. கர்த்தாவே, ஆயினும் உம்முடைய பிள்ளைகளாகிய நிகழ்ச்சியை கேட்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பேர் சொல்லி அழைத்திருக்கின்றீர். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நிகழ்ச்சியை கேட்கும் ஒவ்வொருவரையும் விசேஷவிதமாய் ஆசீர்வதியும். அவருடைய சரீர வியாதிகள், மனக்கவலைகள், மன துக்கங்கள், பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தையும் நீர் தீர்க்க வேண்டும் என்று கேட்கின்றோம். கர்த்தாவே, இவ்வேளையிலும் தங்கள் விசேஷித்த நாட்களை கொண்டாடும் உடைய பிள்ளைகளை அபரிதமாய் ஆசீர்வதியும். கர்த்தாவே, சரீர வியாதியில் கர்த்தாவை உழன்று கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் புத்துயிர் கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். நீங்கள் பேசுங்கள் ஐயா. வைத்திய சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு வேண்டிய உறுதியை கட்டளிடும். சரீர பலவீனத்திலும் ஆவியின் பலவீனத்தில் இருக்கும் பிள்ளைகளுக்கு வேண்டிய உம்முடைய பலனை இந்த வேளையில் கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் பேசுங்கள். உலகெங்கிலும் சமாதானத்தை தாருங்கள். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். பரம தந்தையே, ஆமேன். அன்பானவர்களை, வேத பாடமாக எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமென். ஆம், அன்பானவர்களே, இந்த வேளையிலும் வேத பாடமாக அழகாக பவுல் அப்போஸ்தலன் இதை கூறுகின்றார். நீங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்படுகின்றீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரோடே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக உமக்கு கூறுகின்றார். அந்த கிருபையை அவர் உமக்கு சகல ஞானத்தோடும் புத்தியோடும் உமக்கு தருகின்றார். நாங்கள் தேவன் உமக்கு இந்த ரட்சிப்பை ஈவாக தருகின்றார் என்று வேதம் தெளிவாக கூறப்படுகின்றது. அன்பன்பானவர்களே, இங்கு 2ஆம் அதிகாரம் இங்கே 10ஆம் வசனத்தில் தமக்குள்ளே தீர்மானித்த நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எமக்கு ரட்சிப்பை அவர் தருகின்றார். நாம் நற்கிரிகளை செய்யும்படிக்கு தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டு அவருக்குள் நடக்கின்றோம். இன்று நற்கிரியைகளை செய்கின்ற அனைவரும் நீங்கள் யாவரும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். அன்று ஆதாம் ஏவாள் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டான். தேவ தத்ரூபமாக அவன் இருந்தான் நற்செயலை செய்வதற்கு. ஆயினும் அந்த பிசாசு
வஞ்சகமாக அவனை வழிவிலக தேவ சாயலை இழக்க செய்தது. ஆனாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அந்த சாயலை நாங்கள் மீண்டும் பெற்றிருக்கின்றோம். நீங்களும் நானும் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். அன்று ஆதாம் இழந்து விட்டான், போகட்டும். ஆனால் இன்று நீங்களும் நானும் தேவ சாயலில் நற்கிரியைகளை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் தெளிவாக குறிக்கின்றார். இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது தெளிவாக நற்கிரியைகளை செய்வதற்கு தாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கின்றோம். அவர்களில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவர்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இன்று நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்கின்றீர்கள் என்றால் அது தேவனுடைய முன்கூட்டிய தீர்மானமாக இருக்கின்றது. இந்த ரட்சிப்பு என்பது தேவனுடைய ஈவாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இதைத்தான் தெளிவாக பெருமை பாராட்டப்படிக்கு இன்று சிலர் ஆவியில் பெருமை அடைகின்றார்கள். தங்களை சில சிறிய ஊழியங்களை செய்துவிட்டு தங்களை பெரிய ஊழியக்காரர்கள், போதகரோ யாரோ என்று பெருமை அடைகின்ற ஆவியின் பெருமை ஒரு பாவம். இப்படி தாழ்மையை மறந்துவிட்டு நாங்கள் நற்கிரியை செய்வதற்கு கிறிஸ்துவின் சாயலில் தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். எங்கள் சுய பெருமையிலும் சுய ஞானத்திலும் அல்ல. சிலர் சுய ஞானத்தையும் சுய பெருமையையும் ஊழிய பாதையில் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். தங்களை கனப்படுத்த வேண்டும், மற்றவர்களை ஏளனப்படுத்துகின்றார்கள். மற்றவர்கள் முன்னால் திருச்சபையிலும் இனி இடங்களிலும் மற்றவர்களை எள்ளி நகையாடி ஏளனப்படுத்திக் கொண்டிருக்கும் மக்கள் தேவ சாயலில் உருவாக்கப்படவில்லை. ஆமென்பானவர்களே, அவர்கள் செய்யும் ஊழியம் அங்கு தேவ சாயலில் இருக்கின்றதா என்பதை அங்கு தேவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அன்பானவர்களே, இங்கு இலவசமாக கிருபையை தந்திருக்கின்றார். இன்று உங்களுக்கு தெரியுமா, இலவசமான சத்துள்ள பானம் எது? உலகத்திலேயே இலவசமாக கிடைக்கும் மிக சத்துள்ள பானம் சாதாரண தண்ணீர். அதில் இருக்கும் கனி உப்புக்கள் மிகவும் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையானது. எங்கள் உடலில் அந்த தண்ணீர் இருக்கின்றது. எம் உடல் ஆரோக்கியத்துக்கு அவை சத்துக்களை கொடுக்கின்ற அநேகம் ஞாபக சக்தி, சரீர வளர்ச்சி, ஆர்த்தரைட்டிஸை இல்லாமல் செய்வது, அனைத்துக்கும் ஒரு மூல ஆதாரம் தண்ணீராக இருக்கின்றது. தண்ணீர் குடிக்காமல் இருக்கும் பொழுது நமக்கு வியாதிகள் வருகின்றது. அன்பானவர்களே, இன்று விஞ்ஞான மருந்து கடையில் சென்று வாங்கும் எந்த டானிக்கும் அல்ல, தேவன் இலவசமாக தரும் தண்ணீரில் எமக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு வேண்டிய அனைத்தும் இருக்கின்றது. அன்பானவர்களே, அடுத்ததாக நாம் சுதந்திரமாக சுவாசிப்பதற்கு தேவையானது எந்த விதமான ஏர் கண்டிஷன் கம்பெனியையும் நான் கூறவில்லை. இயற்கையாக கிடைக்கும் அந்த காற்று, அந்த காற்றில் நாங்கள் இறைவனுக்குள் அங்கு சுவாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இயற்கையாக இறைவன் எமக்கு தந்தும் காற்றில் கலப்படம் இல்லாத, மாசு இல்லாத அந்த காற்றில் அங்கு எமக்கு ஆரோக்கியம் இருக்கின்றது, தெளிவு இருக்கின்றது. அன்பானவர்களே, இங்கு நகரத்தில் அதிக கலப்படம், தூசி, வாகன போக்குவரத்து மாசுபடுத்தப்பட்டிருக்கின்றது. கிராமங்களில் அங்கு இருக்கும் பொழுது அந்த சுத்தமான காற்று, மரங்களில் இருந்து வரும் இயற்கை சோலை காற்று, ஆஹா, அதை போல சொர்க்கம் எதுவும் இல்லை. ஆம், இறைவன் தந்த இயற்கையின் காற்று இலவசம். ஏர் கண்டிஷன் ஆயிரக்கணக்கில் நாங்கள் பணங்களை செலவழித்து போடும் ஏர் கண்டிஷனிலும் ஃபேனிலும் இல்லை. எனவே அடுத்ததாக இறைவன் எமக்கு தந்த
காற்றில் இருக்கின்றது அன்பானவர்கள். அடுத்ததாக இறைவன் நமக்கு தந்த மிகப்பெரிய கொடை இலவசமாக நேரம். அந்த பொன்னான நேரத்தை நாங்கள் மண்ணாக்கி கொண்டிருக்கின்றோம். எதையும் நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் இழந்த நேரத்தை நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்று அநேகர் தங்கள் வாலிப நாட்களில் இளம் பிரயாணத்து காலங்களில் செய்ய வேண்டிய கடமைகளை படிப்புகளை செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இப்பொழுது மனம் வருந்துவதில் ஒன்றுமில்லை. எனவே அது இப்பொழுது தன்னும் உங்களுக்கு நேரம் போகவில்லை. இருக்கும் எஞ்சிய காலங்களை சரியாக பயன்படுத்துங்கள். இறைவனுக்குள் உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். எமக்கு தந்த நேரம் பொன்னானது. மீண்டும் பெற முடியாத அந்த நேரம் இறைவன் நமக்கு இலவசமாக தந்திருக்கின்றார் அன்பானவர்களே. அடுத்ததாக இலவசமாக கிடைக்கின்றது நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு எந்த விதமான ஜிம்மும் எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லை. எமது தூக்கம் சரியான நேரத்துக்கு சென்று சரியான தூக்கம் நேரத்துக்கு சென்று நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு எழும்பும் பொழுது எம்மை ஞானமுள்ளவனாக சுறுசுறுப்புள்ளவனாக செல்வமுள்ளவர்களாக விவேகம் உள்ளவர்களாக எம்மை மாற்றக்கூடும் அந்த நித்திரை. விஞ்ஞான கண்டுபிடிப்பு இருக்கின்றது. நாங்கள் நித்திரை செய்யும் பொழுது எங்கள் உடலே எங்களை புதுப்பித்துக் கொள்கின்றது. எங்கள் உடலில் பழுதடைந்த உறுப்புகள், பழுதடைந்த பாகங்கள், பழுதடைந்த உடல் கூறுகள் அனைத்தையும் அந்த தூக்கத்தில் உடல் சீர் செய்கின்றது. விஞ்ஞானம் கண்டுபிடிக்கின்றது. எனவே தூக்கம் ஒரு மனிதனுக்கு அவசியமாக இருக்கின்றது. இரவு நேர தூக்கத்தை தான் முக்கியமாக இங்கு குறிக்கப்படுகின்றது. இன்று அநேகர் இரவு நேரத்தில் அவர்கள் இன்டர்நெட்டிலும் தொலைக்காட்சியிலும் வேறு இடங்களிலும் இருந்துவிட்டு பகலில் தூங்குகின்றனர். அது இயற்கைக்கு மாறானது. சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது தூங்கி சூரியன் உதிக்கும் பொழுது எழுவதுதான் உடலின் இயற்கை கூறாக இருக்கின்றது. எனவே இந்த தூக்கமும் இயற்கையாக இறைவன் தருகின்றது. எம்மை மீண்டும் வாலிபத்தை கொண்டு வருகின்றது. விஞ்ஞானம் அதைத்தான் கூறுகின்றது. நாங்கள் முதுமையை அது நிறுத்தி எமக்கு வாலிபத்தை எம் உடலை மீண்டும் ஒரு தாயின் கருவில் இருக்கும் குழந்தையை எவ்விதம் சீர் செய்து புதுப்பித்து ஒரு முழு ஆரோக்கியமுள்ள குழந்தையை உருவாக்குகின்றதோ அதே வண்ணம் தூக்கம் மிகவும் அத்தியாவசியமானது. எங்கள் உடலை சீர் செய்து எங்களை வாலிப பெண்ணாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது அன்பானவர்களே. தூக்கம் என்பது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. இதைத்தான் அதிக கல்விமான்கள் கூறுகின்றார்கள். நேரத்துக்கு சென்று நேரத்துக்கு எழும்புவது உம்மை புத்தியும் கூர்மையும் செல்வமும் அழகும் உள்ளவதாக மாற்றும் என்று அழகாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அது உண்மையாக இருக்கின்றது. எங்கள் உடல் சீரமைக்கப்படுகின்றது. எந்த விதமான வைத்தியர்களின் பிளாஸ்டிக் சர்ஜரியை விட தூக்கம், சரியான நேரத்தில் தூக்கம் அவசியமாக இருக்கின்றது. அது இலவசமாக கிடைக்கின்றது அன்பானவர்களே. இவை எல்லாவற்றையும் நான் கூறும் பொழுது இன்றைய நாளில் வாசிக்க வேத பகுதியில் இங்கு தெளிவாக கூறப்படுகின்றது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனால் உண்டான ஈவு. இன்று அந்த ரட்சிப்பு, இயேசு உமக்கு தந்த ரட்சிப்பு இலவசமாக இருக்கின்றது. இன்று நாங்கள் எதற்கும் பெறுமதி கொடுக்கின்றோம். எதுவும் ஒரு விலையில் இருந்தால்தான் அதுக்கு பெறுமதி என்று நினைக்கின்றோம். இலவசமாக கிடைக்கும் பொழுது அதன் பெறுமதி எமக்கு புரிவதில்லை. இன்று எமக்கு கிடைக்கும் தூக்கம், எமக்கு கிடைக்கும் அங்க தண்ணீர், எமக்கு கிடைக்கும் சுவாசம், எமக்கு கிடைக்கும் தூக்கம், இவை இலவசமாக நமக்கு கிடைக்கின்றது. அவற்றை உதாசீனம் செய்து விடுகின்றோம். அதே வண்ணம் இலவசமாக நமக்கு கிடைத்த அந்த தேவனுடைய ரட்சிப்பை நாங்கள் உதாசீனம் செய்கின்றோம். விலை கிரயம் கொடுக்கும் பொழுது ஒரே பொருளுக்கு நாங்கள் அது பெறுமதி உள்ளது என்று நினைக்கின்றோம். ஆனால் தேவன் இலவசமாக
எமக்கு தனது ரட்சிப்பை அன்பாக தருகின்றார். இங்கு யாக்கோபு நிருபத்தில் தெளிவாக யாக்கோபு கூறுகின்றார், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகின்றது. நன்மையான எந்த ஈவும் எந்த வரமும் ஜோதிகள் பரத்திலிருந்து உண்டாகி எமக்கு வருகின்றது. இன்று சமுதாயம் மாசுபடுத்தப்பட்டிருக்கின்றது, பாவம் நிறைந்திருக்கின்றது, வியாதி நிறைந்திருக்கின்றது. அதற்கு இயற்கையை நாங்கள் ரசிப்பதில்லை, இயற்கையை ருசிப்பதில்லை, போதிய நீரை அருந்துவதில்லை, போதிய சுவாசத்தை இயற்கை சுவாசத்தை எடுப்பதில்லை. அதே வண்ணம் இறைவன் தந்த அந்த நிரந்தரமான நித்திய ரட்சிப்பை நாங்கள் உதாசீனம் செய்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, சற்று சிந்திக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். ஈவு என்பது தகுதி இல்லாத ஒருவருக்கு கொடுப்பது. இன்று அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக இங்கு கலாத்திய நிருபத்தில், இது எங்கள் சுய பலத்தினாலும் கிரியைகளினாலும் உண்டானதல்ல. இன்று நாங்கள் பெரிய போதகராக இருக்கலாம், பெரிய அத்தியட்சராக இருக்கலாம், அதிகம் இறையியல் கற்றவராக இருக்கலாம், அது நமக்கு பரலோகம் கொண்டு செல்ல முடியாது. இயேசுடைய இரத்தம் ரட்சிப்பு கிருபையினால் அதை எமக்கு தந்திருக்கின்றார். அதை நாங்கள் பெற்றுக் கொள்கின்றோமா அன்பானவர்களே? நான் என்ற ஆணவத்தை விட்டுவிட்டு நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். இதைத்தான் எங்கள் தமிழ் வேதம் அழகாக கூறுகின்றது. சாம வேதம் 4 ஆதி வேதங்கள், சாம, இருக்கு, ரிக், அசுரண வேதங்கள், இருக்கு வேதம், அசுரண வேதங்கள். இதில் சாம வேதத்தில் அங்கு தாண்டி மகா பிரமாணம் 2வது கண்டத்தில் 7ஆம் அதிகாரத்தில் கூறப்படுகின்றது. சகன்ய பிரஜா திருஷ்டுவ பிரசோவா பிரஜாபதி அதினா பிருஷ்டி விஷ்ணுத் மோடி இஸ்பிகா மதுக். இதன் அர்த்தம், சர்வத்தையும் உண்டாக்கிய படைத்தவர் மனுக்குலத்தை மீட்க தானே மனிதனாக பிறந்து பலியாக கொடுத்தவர். ஆம், சாமவேதம் தாண்டி மிகா பிரமாணம் 2வது கட்டம் 7ஆம் அதிகாரத்தில் சர்வத்தையும் உருவாக்கியவர் மனித விமோசனத்துக்காக, ரட்சிப்புக்காக தானே மனிதனாகி தன்னை பலியாக கொடுத்தவர். சாமவேதம் தமிழ் வேதம். ஆதியில் எழுதப்பட்டது இந்த 4 வேதங்கள் மட்டும்தான். அதன் பின்புதான் 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்புதான் இப்பொழுது இருக்கும் தமிழ் வேதங்கள் எழுதப்பட்டவை. இது சரித்திரம் அன்பானவர்கள். ஆம், கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்புதான், 6வது நூற்றாண்டுக்கும் 7வது நூற்றாண்டுக்கு பின்புதான் இப்பொழுது தமிழ் எழுத்துக்கள் என்று மரபு ரீதியாக, அதாவது மத ரீதியாக எழுதப்பட்ட அத்தனை எழுத்துக்களும் கிறிஸ்துவுக்கு பின்பு 7ஆம் நூற்றாண்டில் தான் எழுதப்பட்ட, கிறிஸ்து பிறந்த பின்பு. இது சாமவேதம், இருக்கு வேதம், இவையெல்லாம் கிறிஸ்துக்கு முன்பு எழுதப்பட்ட, இவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவைத்தான் பறைசாற்றுகின்றன அன்பானவர்கள். இருக்கு வேதம் 10ஆம் கண்டம் புருஷ சூக்காவில் அங்கு கூறப்படுகின்றது. அங்கு உன் ஆண்டவன் உடைய மாம்சத்தை நீ பாவ விமோசனத்துக்காக புசிக்க வேண்டும். பலி மிருகம் புருஷ சூக்காவின் மாம்சம் அங்கு பாவ விமோசனத்துக்காக புசிக்கப்பட வேண்டும். பலி மிருகம் 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப வேண்டும். பலியிடப்பட்ட மிருகம் அப்படி 3ஆம் நாள் எழும்ப முடியும். இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது ஆதியில் எழுதப்பட்ட தமிழ் வேதங்கள்